என்னடா தங்கங்களா? டேய் என்னடா ஒரு சண்டை நடந்த மாதிரி தெரியல. என்னடா சொல்லுங்களா? நாங்க பேச மாட்டோம். எதுக்கு தங்கங்களா பேச மாட்டீங்க? டேய் வாங்கடா ஓடிடுமா. மீனா குட்டி அம்மா வராங்க. தங்கங்களா வாங்க. சித்தப்பா யாசிட்டேன்னு கோத்த இருக்கீங்களாமா? வாங்க வாங்க தங்கங்களா வாங்க. மாட்டேன். அச்சோ தங்கங்க வா. யாசிட்டீங்க வா. நாங்க பேச மாட்டோம். நாங்க உங்க கூட கட்டி. சித்தப்பா பண்ண தப்பு தாண்டா சொல்லுங்களா? சித்தப்பா என்ன தப்பு கண்ண படட்டா? அதெல்லாம் வேண்டாம். அம்மா அப்பா வராங்க பேசிக்கிடுங்க. டேய் என்னடா வேலை பார்த்துட்டு வந்தீங்க? நீங்க தப்பு கண்ணம் போடுவீங்கன்னு தெரியாம சித்தப்பா. ஐயோ ஏதோ வேலை பார்த்துருக்காங்கன்னு நினைக்க. டேய் என்னடா பண்ணீங்க? ஐயோ அண்ணி. டேய் சண்டை ஆரம்பிச்சிட்டுடா. என்ன நீ பச்சை புள்ளைல அடிச்சிருக்க. நீ பெரிய பையன் தானே? அண்ணி அடிக்கல நீ. அடிக்கல அடிக்க வாங்கிருக்கல. நீ அடிக்க வாங்கற பார்த்துட்டு பச்சை புள்ளைல பயந்துட்டு நாங்க சோகமா இருக்கோம் நாங்க சோகமா இருக்கன்னு வீடு முழுக்க சொல்லிட்டலே. ஏண்டா உன் வீரத்தை பச்சை புள்ளைகிட்ட நீ காட்டுவ? ஐயோ அண்ணி. டேய் உனக்கும் பக்கத்து டப்பாக்கும் பகன்னா நீங்க என்ன பேசி முடிங்க. இத பச்சை புள்ளைல இழுத்த. இங்க பார் பச்சை புள்ளைங்க நாலு இடத்துக்கு போவதா செய்யும். எல்லார்கிட்டயும் சேர்ந்து விளையாட தான் செய்யும். அத நாம ஒண்ணும் பண்ண முடியாது. கேட்டியா? எங்க வேணாலும் அனுப்புங்க. அந்த மட்டும் அனுப்பாதீங்க. ஏன் எதுக்கு? நான் திரும்ப சொல்றேன். உனக்கு பகன்னா நீ தித்துக்க. பச்சை புள்ளைல இதுல இழுக்காத. சரி உங்க அண்ணன் கூப்பிடுறாரா வா. எதுக்கு? புள்ளைல சோகமா இருக்குன்னு சொல்லிச்சு. அத உனக்கு விருந்தைக்க கூப்பிடுறாரா வா. டேய் கிஷோர் செத்த அண்ணே அண்ணே பச்சை பிள்ளை அடிக்க பேம தூக்கிட்டேன். அது நாங்க சோகமா இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கு. ஏய் பாவமா இருக்குடா. இந்த பிள்ளைங்க சோகமா இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லிருக்காங்க. ஆமா ஏண்டா உன் வீரத்தை பச்சை பிள்ளையோட காட்டுவ? ஐயோ அண்ணே நான் ஒண்ணும் பண்ணலனே. ஆமா இவன் ஒண்ணுமே பண்ணல. அதான் பச்சை பிள்ளை சோகமா இருக்கேன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. சில்வண்டுகளா பாத்துருக்க வேலையை பாரு. அண்ணா அவங்க பேச்ச கட்டி என்னையா திட்டுறீங்க? இவ்வளவு பெரிய பைய உன்னை நாங்க திட்டினாலே உனக்கு இப்படி இருக்குது. பச்சை பிள்ளை 3 வயசு பிள்ளைல அடிக்கிறதுக்கு நீ கம்ப தூக்கி இருக்கியா? அதான் உனக்கு நாங்க ரொம்ப செல்லம் கொடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். தப்புப்பா செல்லம் கொடுக்கிறது தப்புப்பா. அதான் சரி சின்னவட ஆச்சே எது பண்ணா கரெக்டா இருக்கும் நினைச்சல. ஐயோ அண்ணா நான் எதுவும் பண்ணல. சும்மா மிரட்டி பார்த்தேன். டேய் பச்சை பிள்ளையோட மிரட்டுவ? மிரட்டுற வயசால அந்த பிள்ளைகளுக்கு அது சோகமா இருக்கேன்னு பாம்பால சொல்லிட்டு அழுதுவேன். ஆமா நாங்க சோகமா இருக்கோம். சத்தங்களா பண்ண வேலையை பாரு. ஐயோ அம்மா அம்மா படிச்சு சொன்னேன். பச்சை பிள்ளைகிட்ட எதுவும் பேசாத வைக்காதன்னு கேட்டியா நீ? குழந்தைங்க நம்ம வீட்டு வரோம். கடவுள் நமக்கு கொடுக்குற ஒரு பரிசு வரோம். அதுகிட்ட அன்பை விதைக்கணும். இப்படி வெறுப்பு விதைக்க கூடாது. இப்ப அந்த பிஞ்சு மனசுல என்ன இருக்கோ அதான் கடைசி வரைக்கும் இருக்கும். இப்ப நீ வெறுப்பு சம்பாத்தியம் பண்ணா கடைசி வரைக்கும் அது வெறுப்பு தான் இருக்கும். பாசத்தை காட்டி பாரு. நீ அடிச்சா கூட அன்பா வாங்கிட்டு போயிடும். ஆனா வெறுப்ப சம்பாத்தியம் பண்ணிட்டு நீ என்னதான் பெரு பாசத்தை வாரி வழங்கினாலும் அதுக்கு பெருசா தெரியாது. படிச்ச முட்டாளா இருந்துட்டு போயிடாத. பிள்ளைங்கள அள்ளி அணைக்க பழகிக்க. இப்படி வெறுப்பு விதைக்காத சொல்லிட்டேன் பாத்துக்க. சாரிமா. டேய் குட்டி பசங்களா பாத்தியா நீ கூப்பிட்டா ஓடி கொண்டாங்குது. தப்புதான் பெரிய தப்பு பண்ணிருக்கேன். டேய் பச்சை பிள்ளைங்கடாது. டேய் அதுக்கு இப்ப யாரு பகையாளி யாரு உறவாளின்னு தெரியுமா? அதுக்கு இப்ப எல்லாருமே ஒண்ணுதான். நீ பக்கத்து வீட்டுக்காரங்கள பகையாளின்னு சொல்லி கொடுத்த. ஆனா இப்ப அந்த பிள்ளைங்க யார பகையாளியா பாக்குது? ஒன்னதான். சின்ன வயசுல நாம அந்த பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கோமோ அதுதான் கடைசி வரைக்கும். குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அவங்க பிறக்கும் போது பொய்யவோ கலவோ திருட்டையோ எதையுமே கத்துட்டு வர்றது கிடையாது. அதை கத்து கொடுக்கறது நாம தான். பிறக்கும் போது எல்லா குழந்தைங்களுமே நல்ல குழந்தைங்க தான். அவங்க நல்லவங்களாகதும் கெட்டவங்களாகதும் நாம வளர்க்குற வளர்ப்புல தான் இருக்குது. அவங்களுக்கு அன்பும் பாசமும் நாங்க கத்து கொடுத்தா நீ வெறுப்ப கத்து கொடுத்துக்கிட்டு இருக்க. அவங்களுக்கு இது வரைக்கும் வெறுப்புனா என்னன்னே தெரியாது. எல்லார்கிட்டயும் அன்பா இருக்க மட்டும் தான் அந்த பிள்ளைங்களுக்கு நாங்க கத்து கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு முன்மாதிரியா நாங்க இருக்கோம். ஆனா இன்னைக்கு இந்த பிள்ளைங்க நாங்க சோகமா இருக்கோம்னு சொல்லுது. இது யாரால? ஐயோ இதுல இவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியாது. இந்த பிள்ளைங்க பக்கத்து வீட்டுக்கார பார்த்து கெட்டு போகல. இப்ப ஒன்னா பார்த்துதான் கெட்டு போயிருக்கோம். ஓ இப்படிதான் பகையை வளர்க்கணும் போலுக்கு நீ கத்து கொடுத்துருக்க. ஐயோ சாரிண்ணே. பகையாளியும் நேசிக்கணும் தான் நாங்க கத்து கொடுத்துருக்கோம். இப்படி வெறுக்க கத்து கொடுக்கல. நீ பகையாளிய வெறுக்க கத்து கொடுத்தனா அங்க வெறுக்கிற மாதிரி தான் நாளைக்கு நம்மையும் வெறுக்கும். பிள்ளைங்களை எல்லாரும் கூட நாங்க விளையாட விடுறோம். இந்த ஊர் முழுக்க இந்த பிள்ளைங்க போயிட்டு வரோம். எதுக்கு? எங்களை அந்த பிள்ளைங்களை பொத்தி பொத்தி வளர்க்க தெரியாது. 4 சோத்துக்குள்ள வளர்க்க தெரியாது. களவும் கச்சு மாறன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் கூட இருந்து பழகினாதான் எது நல்லது எது கெட்டதுன்னு அவங்களுக்கு புரியும். நாம அப்புறம் எது சொல்லி கொடுக்கோமோ அதை மனசை ஏத்தும். எதுவுமே தெரியாம வளர்க்கதை விட எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எது நன்மை தீமைன்னு சொல்லி கொடுக்கலாங்கிறதுக்காக தான் நாங்க வளர்க்கோம். நீ இந்த பிள்ளைங்க தெருவுல பார்த்தாலே ஓடிட்டு அடிக்கிற. 1000 வாட்டி சொல்லியிருக்கேன் பிள்ளைங்க பாட்டுல விளையாடட்டுன்னு.
அம்மா எங்களுக்கு தெரியும் பிள்ளைங்க தெரு தெருவா போறாங்கன்னு எங்களுக்கு தெரியும். நாங்களும் அதட்டுவோம், சும்மா பேருக்கு தான் தெரியும். இந்த நேரத்துக்கு வீட்டுக்கு போகணும், இந்த நேரத்துக்கு வரணும், இப்படி போகணும் வைக்கணும் எனக்கு கத்துக்கிடுறதுக்காக தான் நாங்க அனுப்புறது. அதுக்காக பிள்ளைங்களை அனுப்பிட்டு நாங்க பாட்டு சும்மா இருக்க மாட்டோம். நாங்களும் பிள்ளைங்களை கண்காணிச்சுக்கிட்டு தான் இருப்போம். தனிக்கால மீனா 1000 நேரம் போவா பிள்ளைங்களை பாக்கிறதுக்கு. நாங்களும் பின்னாடியே தான் பாக்குறோம், சும்மா இல்ல. ஐயோ சாரி. என்ன சாரி? இவன் எங்க? விடு விடு, சத்தம் போட்டு வச்சிருக்கேன். ஐயோ ஊர் முழுக்க தெரிஞ்சிருப்பாங்களோ. ஏண்டா பச்சை பிள்ளை அடிச்ச நீ? அடிக்கலண்ணே. அடிக்காமதான் நாங்க சோகமா இருக்கோம்னு பச்சை பிள்ளை சொல்லிச்சானே. சோகமா இருந்தாவளா? டேய் பச்சை பிள்ளைல போய் அடிக்க கையா வாங்கிருக்க. இவன் மனசுனால சாரி கட்டுட்டேனே, வேற தோப்புக்கான வரல் போடுறேன். ஆனா அடிக்கலாம் செய்யலண்ணே. டேய் போதுண்டா, ஏற்கனவே கொஞ்சம் வரைச்சு கட்டிட்டு இருக்க இவன் வேற. இனிமேல் பச்சை பிள்ளை மேல கைய வச்ச ஒளிச்சலம் படவா. ஏண்டா பக்கத்து வீட்டுக்கு போனா என்ன? உனக்கு பிடிக்கலையா நீ போகாத, கேட்டியா? ஆமா, ஊர்னா பேசலாம் செய்வான். ஊர்காரனுக்கு ஏதாவது ஒண்ணு பேசணும். அதெல்லாம் காதுல வாங்கிட்டு இருக்க கூடாது. ஊருக்காரன் நல்லா இருந்தாலும் பேசுவான், நாசமா போனாலும் பேசுவான். அவனை பொறுத்த வரைக்கும் யார் குடும்பத்தையாவது கெடுக்கணும். எந்த வீட்டுல சந்தோஷமா இருந்துடக்கூடாது. அதுக்கு 1000 சொல்லதான் செய்வான். அதுக்காண்டி பிள்ளைல யார் வீட்டுக்கு போக வளர்க்க முடியுமா? குழந்தைங்கன்னா போகதானே செய்வாங்க. நீ நானும் போக கூடாதுன்னு சொன்னா திருட்டுத்தனமா போவாங்க. அதோட நாமளே அனுப்பி வச்சா போயிட்டு வீட்டை பக்கம் வருவாங்க. கரெக்டா சொன்ன குமாரி. இந்த வீட்டு பிள்ளைங்களை நேர்மையா வளர்க்கும் நாங்க ஆசைப்படலாம். எங்க கிட்ட சொல்லிட்டு தானே போறாங்க. இப்ப நாம தடை பண்ணா சொல்லாம போவாங்க. உண்மைதான். அதுக்கு தான் படிச்சு படிச்சு சொல்றது. பச்சை பிள்ளை அடிக்க பச்சை பிள்ளைல தொலைச்சிட்டு வந்துடுச்சு. பிள்ளைல இனி சித்தப்பா அடிச்சானா அப்பான்னு சொல்லுங்க. சரிடா செல்லும், அப்பாடி சொல்லிருந்தா. எவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்கீங்கடா. அது என்னடா வேலை பார்த்துச்சு? மனசுல இருக்கதை யார்கிட்டயாவது சொல்லணும்னு சொல்லிட்டு அழுதுவேன். அதான் பச்சை பிள்ளைங்க மனசுல வச்சுக்க தெரியாது. அதனாலதான் தாங்கிட்ட யாரெல்லாம் பாசமா இருப்பாங்களோ அவங்கிட்டலாம் போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். தருண் வீட்டு வரைக்கும் போய் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். தருண் மேல வச்சிருக்க பாசத்துல 1% கூட உன் மேல இல்லையல. அவன் வீடு வடக்கு தெருல இருக்கு. இங்க இருந்து போய் என் மாமா சித்தப்பா எங்களை அடிச்சுட்டா நாங்க சோகமா இருக்கோம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அவன் போனை போட்டு இங்க ஏசிட்டு கிடக்கான். ஐயோ இவ்வளவு மோசமா நான் நடந்திருக்கேனா? ஐயோ அவன் இந்த பிள்ளை மேல உசிரியா வச்சிருக்கான். பிள்ளைங்களுக்கு தெரியும்டா யாரு பாசம் வச்சிருக்கா, யாரு நடிக்கா, யாரு உண்மையா இருக்கா, யாரு பொய்யா இருக்காங்கன்னு நம்மளை விட அவங்க அழகா கண்டுபிடிப்பாங்க. அப்போ நான் இந்த பிள்ளைங்க மேல உண்மையா இல்லையாமா? எனக்கும் பாசம் இருக்குமா? பாசம் இருக்க போய் தான் வாங்கிட்டே வந்து சித்தப்பான்னு வந்து நிக்கிடுவேன். ஐயோ தப்புதம்மா. செல்லுங்களா வாங்கடா. செல்லுங்களா சாரி செல்லுங்களா. சித்தப்பா மன்னிச்சிருங்கடா. பாத்தியாடா, இதான் பிள்ளை மனசு. பிள்ளை மனசு சுத்தத்தில சுத்தம். அத கரைப்படுத்திடாத. இப்போ ஒண்ணு வெறுத்தாங்கன்னா காலத்துக்கு ஒண்ணு வெறுத்துட்டே இருப்பாங்க. ஐயோ என் தங்கங்க என்ன வெறுத்துட கூடாது. என் பிள்ளைங்க இவங்க என் பிள்ளைங்க. செல்லுங்களா சித்தப்பா மன்னிச்சிருங்கடா. சித்தப்பா இன்னும் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு எங்க பிடிச்சிருக்கோ அங்க போங்க. சித்தப்பா இனி ஒண்ணும் சொல்ல மாட்டேன்டா செல்லம். ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். உங்களுக்கு எங்க பிடிச்சிருக்கோ அங்க போங்க. இவ்வளவுதான் பிள்ளைகளே. சரி நான் பாத்துக்கலாம், நம்ம போவாங்க. நல்ல நேரம் தப்பிச்சான். அதானே. சரி வாங்க, அவன் பிள்ளைல பாத்துக்கலாம். சித்தப்பா மன்னிச்சிருங்க செல்ல குட்டிக்கலாம். என் தங்கம், என் வயிறம். என் பிள்ளைங்க மனசு கஷ்டப்பட்டுச்சோமா? டேய், இந்த பிள்ளைங்க போய் சொன்னதுக்கு வேற குடும்பம் வந்தா இன்னத்துக்கு உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிருப்பாங்க. இப்ப கூட உன்னை எல்லாரும் திட்டினது உரிமையில தான். அது எனக்கு தெரியுமா. உனக்கு பிடிக்கலன்னா போவேண்டாண்டா. பிள்ளைங்களை எதுவும் சொல்லாத. சரிங்கம்மா. இல்ல பிள்ளைங்க போகட்டும். சரி. இனி நீங்க தாத்தா வீட்டுக்கு போங்க. சித்தப்பா ஒண்ணும் சொல்ல மாட்டேன். அப்பல இல்லம்மா, சித்தப்பாக்கு எல்லாரையும் பிடிக்கும். உங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்கணும்டா. உங்களுக்கு இப்பெல்லாம் சொல்லி கொடுக்கறது யாருடா? இதெல்லாம் பாட்டியோட சொல்லி கொடுப்பாங்க உங்களுக்கு? தெரியாதுடா. ஓ, அதான் நீங்க இவ்வளவு பாசமா இருக்கீங்களா?
யார்டா சொன்னா? ஐயோ அவ வேறயா? சித்தப்பா கோவப்பட்டா அறிவு வேலை செய்யாது சித்தப்பா. டேய் முடியலடா. நம்ம கோவப்பட்டா என்ன செய்யணும் நம்ம யோசிக்க மாட்டோமா. எப்பவுமே சந்தோஷமா இருந்தாதான் அறிவா இருப்போமா. பாட்டி சொன்னதா? சொன்னாங்க. ஏன்டா இறங்கிட்டீங்க? தாத்தான்னு சொன்னது உங்களுக்கு பிடிக்காதா? இல்ல இல்ல, தாத்தான்னு சொன்னா எனக்கு பிடிக்கும்டா. நீங்க எப்ப வேணாலும் தாத்தா வீட்டுக்கு போகலாம். சரி சித்தப்பா. ஐயோ அண்ணி வேற வராங்க. எங்கேயும் சொன்னீல? எப்படியாவது தப்பிச்சிருங்க சித்தப்பா. அவசரப்பட்டு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வந்துட்டேன் சித்தப்பா. ஏன்டா? ஏய் கிஷோர், என்ன நீ? இட்லி வச்சிருக்கேன், வா வந்து சாப்பிட வா. அண்ணே, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன். டேய் கிஷோர், என்ன நீ? டேய் உனக்கு பிடிச்ச இட்லி தோசை சாம்பார் சட்னி செஞ்சு வச்சிருக்கேன். நான் கம்பெனிக்கு போகணும், வா சீக்கிரம் வந்து சாப்பிடு. சரிங்க நீ. என்ன தங்கங்களா? நீங்க சித்தப்பா சண்டை படலையா? அவனும் என் பிள்ளை தானடா. சொல்லுங்களா? அப்பட்ட வாங்கடா. சித்தப்பா கூடாமல் போங்க. உங்களை போய் அடிக்க கம்ப தூக்கிட்டேடா. இனிமேல் ஒரு நாளும் சித்தப்பா உங்களை கை வாங்கவே மாட்டேன்டா. என் வாழ்க்கையில நீ உங்களை கை வாங்கிடவே மாட்டேன். அண்ணி சாரி அண்ணி. ஏன்டா? தகுதியே இல்லாம உங்களை கண்டிஷன் பண்ணிட்டேனே. யாடா நீ இந்த வீட்டு ஆம்பளை, கண்டிஷனா வைக்கிறது உன் பொறுப்பு தானே. நீ உன் பொறுப்புல கரெக்டா இருக்க, எங்களுக்கு அது பிடிச்சிருக்குடா. பொறுப்பு இல்லாம இருந்தாதான் எங்களுக்கு கஷ்டமா இருக்கும். உன்னை ஏத்து பேசிட்டு அப்படி போமே தவிர உள்ளுக்குள்ள சந்தோஷமா தாண்டா இருக்கும். எங்க மேல இப்பெல்லாம் அக்கறை வைக்கிறதுக்கு யாருமே இருந்தது கிடையாதுடா. நீ அக்கறையா இருக்கும் போதே அது எங்களுக்கு பிடிக்கும்டா. எங்களை அறியாமலே உன் மேல பாசம் வைப்போம்டா. நீ காட்டுறது அக்கறைடா, எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு எத்தனையோ பேர் நம்ம மேல அக்கறையா யாராவது இருக்க மாட்டாங்களான்னு ஏங்குவாங்க. நாங்களும் இத்தனை வருஷம் ஏங்கணும். இதை நாங்க இழப்பமாடா. நீ எங்க புள்ளடா. நீ கண்டிஷனா இரு, நாங்க பண்றத பண்ணிட்டு போறோம். என்ன நீ சத்தியமா இனி நான் தலையிட மாட்டேன் நீ. என்னடா புசுக்கடி இப்படி சொல்லிட்ட? அப்ப நாங்க ஒழிஞ்சு போறோம்னா எங்களுக்கு நல்லா இருக்காதுடா. போங்க நீ. சரி வா, இட்லி வச்சு வச்சிருக்கேன், வந்து சாப்பிடு வா. இப்ப புரியுதாடா இந்த குடும்பம் உடஞ்சிடக்கூடாதுக்காக நான் எவ்வளவு பாடுபடுறேன்னு. இந்த பாசமும் அக்கறையும் எல்லார்கிட்டையும் கிடைக்காதுடா. உண்மைதாமா. இதை உருவாக்குறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். இந்த உண்மையான சொந்தங்களை உருவாக்குறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு மட்டும் தான் தெரியும். இந்த பிள்ளைங்க பட்ட அவமானம் கஷ்டம் எல்லாம் எனக்கு மட்டும் தான் தெரியும். எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு கோயிலா கோபுரமா ஒசந்து நிக்கிறோம்டா. குறி குட்டை கலைச்ச மாதிரி கலைச்சிடாதடா. கட்டுறது ரொம்ப கடினம், கலைக்கிறது ரொம்ப ஈஸி. நான் கஷ்டப்பட்டு கட்டிட்டேன், நீ ஈஸியா கலைச்சிடாத. இல்லம்மா இல்லம்மா, சத்தியமா இந்த பாவத்தை நான் செய்யவே மாட்டேம்மா. உன்னை பிள்ளை மாதிரி பாக்குற, நாலு அண்ணி மாதிரி. உன்னை தம்பி மாதிரியாட உனக்கு பார்க்கானவ. இவ்வளோக்கும் இதுல யாரும் உன் கூட பிறந்தது கிடையாது. அதை மத மனசுல வச்சுக்க. உன்னை தம்பியை தாண்டி புள்ள மாதிரி பார்க்கானவ. குடும்பத்தோட அருமைகளுக்கு எங்க புரிய போதே. அத்தை மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்லயும் என்ன மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்லயும் வந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். குடும்பத்தோட அருமை, பாசத்தோட அருமை, அக்கறையோட அருமை. அத்தை உங்களுக்கு எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா கொடுத்துட்டாங்க. அதான் உங்களுக்கு அருமை தெரியல. நான் பட்ட கஷ்டத்தையும் அவமானத்தையும் நீ பற்ற கூடாதுன்னா இத்தனை சொந்தங்களை நான் சேர்த்து வச்சேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. 1000 வாட்டி படிச்சு சொல்றாங்க கோவப்படாதன்னு எப்ப மாதிரி நீங்க கேட்டீங்களா? இல்லம்மா, இனிமே இந்த தப்பு நடக்காது, நடக்க விடவும் மாட்டேன். அவங்க தாத்தா வீட்டுக்கு போகட்டும். அவருக்கு ஆசை பாசங்கள் இருக்கும்டா. அவருக்கு உரிமையானவங்க தானடா. அதை நம்ம தட்டி பறிக்க கூடாது. இன்னொருத்தவங்க உரிமையை நம்ம தட்டி பறிக்க கூடாது. நாம மத்தவங்களோட உரிமையை தட்டி பறிச்சோன்னா நம்ம உரிமை தானா பறிக்கப்படும். நீ அவருக்கான உரிமையை தட்டி பறிக்க நினைச்ச, கடைசியில சித்தப்பாங்க தகுதி நீ இழக்க பார்த்த. ஆமாம்மா, தப்பு பண்ண பார்த்துட்டு. உனக்கு பிடிக்கலனா விலகிறேன். ப்ளீஸ், தேவையில்லாத வேலைகளை பாத்துறாத. உன்னை நல்லவனா இருக்குன்னு நான் சொல்லல, மனசாட்சிப்படி வாழ்ந்தா போதும் தான் நான் சொல்றேன். நாம நிம்மதியா இருக்கணும்னா நம்ம மனசாட்சி சொல்றபடி வாழ்ந்தாலே போதும். மனசாட்சிக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டது, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு. சில நேரம் புத்தி சொல்றதை செய்யணும், சில நேரம் மனசு சொல்றதை செய்யணும்.
ஆனா எப்ப புத்தி சொல்றதை செய்யணும், எப்ப மனசு சொல்றதை செய்யணும்னு ஒரு நிதானம் நமக்கு வேணும். கோவப்பட்டனா அந்த நிதானம் நமக்கு இருக்காது. ஒரு புத்தகத்தையே வீட்டுல வச்சுக்கிட்டு இப்படி முட்டாளா இருந்திருக்காங்களே. உண்மையிலே அத்தை விலை மதிக்க முடியாத ஒரு புத்தகம் தான். இந்த புஸ்தகத்தை படிச்சாலே வாழ்க்கையில நிம்மதியா இருக்கலாம், பல பிரச்சனைகள் இருந்து தப்பிக்கலாம். எப்படி வாழணுங்கிற புத்தகமே இவங்க கிட்ட தான் இருக்குது. உண்மையிலே அத்தை 1000 புத்தகத்துக்கு சமம். அறிவு கடல், பெரிய சமுத்திரம். இனிமேல் கொஞ்சம் நிதானமாவே நடக்கிறேம்மா. புத்தியிலனா வாழ பழகிக்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். முடிஞ்சளவு குழந்தை மாதிரி வாழ பழகு. முடியலையா அமைதலா இருந்துரு. இன்னைக்கு உலகத்துல நிம்மதியா இருக்குது குழந்தைங்க மட்டும்தான். நாம நிம்மதியா இருக்கணும்னா குழந்தை மனசு நமக்கு இருக்கணும். இந்த குழந்தைகிட்ட கேளு, நீ யாரையாவது வெறுக்கிறியான்னு கேளு. அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. துரோகி சாக்கெட் கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு எதிரி, துரோகி, நண்பன், பகைவன் எல்லாம் ஒண்ணுதான். அப்படி நாமளும் இருந்தாதான் நிம்மதியா வாழ முடியும். குழந்தையா மாறுடா. குழந்தை மனசு நமக்கு வேணும். நிச்சயமாம்மா. செல்லக்குட்டிலா வாங்க, பாட்டிட்டு வாங்க. பாட்டி உங்களை கதை சொல்லி தூங்க வைக்க வாங்க.